ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் இருக்க வயலூர் முருகன் கோயிலை பார்க்க போகிறோம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேயே சத்திர பஸ் ஸ்டாண்டில் எங்கே இருந்தாலும் நமக்கு வயலூருக்கு பஸ் இருக்குது. 12 கிலோமீட்டரில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சுற்றி பசுமையாகவே இருக்கும். அந்த ரோடு ஃபுல்லாகவே மண்டபம் தான். அந்த கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு மண்டபத்தில் வரவேற்பு வைப்பாங்க. காது குத்து, முடி இருக்கிற எல்லா நேர்த்திக்கடனுமே இந்த வயலூர் முருகன் கோயிலில் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில். பழனிக்கு போக முடியாதவங்க, வயசானவங்களாம், மலை ஏற முடியாதவங்களாம் இந்த கோயிலுக்கு வருவாங்க. பங்குனி உத்திரம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட போயிட்டுருக்கோம். கோயிலை சுற்றி பக்கத்தில் எல்லாமே பூஜை பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அன்னதான கூடமும் இருக்குது. இங்கே இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நல்லா பசுமையான குளம் இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த குளம். அதுக்கு பக்கத்துலேயே கருப்பசாமி சன்னதி இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம், என்ட்ராக போகிறோம். நல்லா ஒரு பழமையான கட்டிடக்கலை சொல்லலாம். பழமையான கோயில். கோயிலுக்கான ஓப்பனிங் க்ளோசிங் டைம்லாம் கொடுத்துருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து பகல் 1 மணி வரைக்கும். அப்போ மாலை வந்து 3:30லேருந்து இரவு 9 மணி வரைக்கும் அந்த கோயில் இருக்குது. கோயிலுக்கிட்ட போகிறோம். உள்ள கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகிறனால வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் முக்கால்வாசி பிளேஸ் வந்து பார்க்க முடியல. ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்த தான் நாங்கள் எங்களால் வீடியோவில் எடுக்க முடிஞ்சு. இந்த கோயிலோட தலைவிருட்சமாக வன்னி மரம் இருக்குது. கோயிலில் ஃபுல்லாக கட்டிட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தா 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. திருமுருக கிருபானந்த வாரியார்னால அந்த கோயில் வந்து பெரிய அளவில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கோயில் வந்து பெரிய கோயிலை வந்து மாறினது வந்து கிருபானந்த வாரியார்னால இந்த கோயில் வந்து பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்குது. முருகப்பெருமன் வந்து கையில் வச்சுருக்க வேலால் வந்து ஒரு கீரல் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த இடத்துல வந்து பெரிய குளமாகவே வந்தது. அந்த குளம் தான் வந்து அக்னி தீர்த்தம்னு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குளத்தில் வந்து அக்னி தேவன் வந்து வணங்கினதுனாலையும் அந்த கோயிலுடைய ஈஸ்வரன் வந்து அக்னீஸ்வரர் என்றும் பெயரோடும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் வந்து சோழர்களால் சின்ன அளவில் தான் கட்டப்பட்டிருந்துச்சு. இது வந்து கிருபானந்த வாரியார் தான் முழுமையாக கட்டி முடித்தார். மண்டபத்தோட வலதுபுறத்தில் கோயிலோட அலுவலகம் இருக்குது. இந்த கோயிலோட போர்டில் எழுதியிருக்காங்க, கிருபானந்த வாரியார் வந்து 26,000 சில்லறையில் ஏதோ கோயில் கட்டியிருக்கிற மாதிரியும் சொந்த பணமான 1,505 ரூபாயிலையும் கொண்டு இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்பொழிவாற்றி பணம் சம்பாரித்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் ஆதிநாதர் சிவனும் ஆதிநாயகி அம்மனும் இருக்கிறாங்க. ரொம்பவே பழமையான கோயில். பங்குனி உத்திரம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். காவடி, பால் குடம் எல்லாமே எடுப்பாங்க முருகனுக்கு. கல்யாணமும் இங்கே நடக்கும். 60ஆம் கல்யாணமும் நடக்கும். காது குத்து, முடி இருக்கிறது, இது மாதிரி எல்லாமே இந்த கோயில் நேர்த்திக்கடன்லாம் இது பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பாலாபிஷேகம் செஞ்சோம்னா நமக்கு வேண்டுதல்லாம் நிறைவேறும். முருகன் நிறைவேற்றி வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு வாங்க. வயலூர் முருகன் கோயில் ரொம்பவே பழமையான கோயில். சோழர் மன்னரால் கட்டப்பட்ட கோயில். கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. இப்போ தான் எங்கள் பப்பி மீனாட்சி டூர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.